அன்பிற்கினியவர்கள், இனிய வணக்கம். ஒரு மன்னருடைய அவையில் ஒரு மனிதர் வர்றாரு. அவர் தான் ஒரு கல்லூரி கட்டுறதுக்கு திட்டமிட்டிருக்கிறதாகவும் அதுக்கு நிதி தந்து உதவுமாறும் மன்னர்கிட்ட கேட்குறார். அந்த மன்னர் ரொம்ப நக்கலாக தான் காலில் போட்டிருந்த ஒரு ஷூவை கலட்டி அவர் மேலே வீசி எறிஞ்சு, இந்தா இதை வச்சுக்கோ, இதை வச்சுட்டு கட்டடம் கட்டிக்கும் அப்படிங்கிறார். அந்த மனிதருக்கு மிகப்பெரிய அவமானம். இருந்தாலும் அவர் ஒன்றும் பேசாமல் அந்த ஷூவை எடுத்துகிட்டு போயிடுறார். மன்னருக்கு ஒன்றும் புரியல. அவர் வெளியில் போயிடுறார். அப்போ கொஞ்ச நேரத்தில் என்னமோ ஒரே கூச்சல் சத்தம் அங்கே அரசவைக்கு வெளியில். அப்போ மன்னர் அமைச்சரை கூப்பிட்டு கேட்குறார், என்ன அமைச்சரே, வெளியில் என்ன சத்தம் அப்படின்னு. மன்னா, நீங்கள் ஒரு கால் இருந்து தூக்கி போட்டீங்க இல்லையா அந்த ஷூ, அதை அந்த மனிதர் வெளியில் கொண்டு போய் ஏல விடுறாரு. தான் கல்லூரி கட்ட இருக்கிறதாவும் அந்த கல்லூரியை கட்டதுக்காக மன்னர் கொடுத்த நிதி இந்த ஷூன்னு சொல்லி அவர் அங்கே ஏலம் விட்டுட்டுருக்கிறாருங்க அப்படின்னு அமைச்சர் சொல்கிறார். இப்போ மன்னர் கேட்குறாரு, எவ்வளோ ரூபாய்க்கு போகுது அப்படின்னு. மன்னா, 10 நாணயத்துக்கு கூட யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. மன்னருக்கு பெருத்த அவமானம். ஏன்னா தன்னுடைய ஷூ விலை போகலைன்னா என்ன பண்ணுறதுன்னு அவரே ஒரு ஆளை வச்சு 50 லட்சம் ரூபாய்க்கு அந்த ஷூவை ஏலம் எடுக்கிறார். அந்த அவமானப்பட்டு வெளியில் போனார் இல்லைங்களா, அந்த மனிதர் திரும்பவும் அரசவைக்கு வர்றாரு. வந்த மன்னர்கிட்ட, மன்னா, ரொம்ப ரொம்ப நன்றி, எனக்கு உங்கள் உதவியினால் 50 லட்ச ரூபா கிடச்சிருச்சு. நான் என்னுடைய கல்லூரியுடைய பாதி இதில் கட்டிடுவேன். மீதி கட்டுறதுக்கு உங்களுடைய இன்னொரு ஷூவை எனக்கு எப்போ தருவீங்க அப்படின்னு கேட்டாராம். அந்த மனிதருடைய சகிப்புத்தன்மையையும் சாமர்த்தியத்தையும் பார்த்து அந்த மன்னர் மனம் மாறி அவருக்கு அந்த கல்லூரியை கட்டி கொடுக்குறார். இது ஒரு கதை. ஆனால் என்றைக்குமே நமக்கு ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா ஒருபோதும் எமோஷனல் ஆகக்கூடாதுங்க. இந்த மாதிரி அவமானங்களை கண்டு என்றைக்குமே அவமானம் கூட ஒரு மூலதனம் தான். அதை வச்சுட்டு எப்படி நம்ம மேல் நோக்கி நகரணும் அப்படின்னு யோசிக்கணுமே ஒழிய, ஐயையோ அவமானப்பட்டுட்டோமேன்னு சொல்லி கண்டிப்பாக அதே இடத்துல நின்றுடக்கூடாதுங்க. நம்மளுடைய இலக்கை நோக்கி எப்படியாவது போய்கிட்டே இருக்கணும். சரிங்களா? நாளை சந்திப்போம் தோழமைகளே. மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, செய்யாற்றை வென்றார்.